வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் தாயக மண்ணிலே இருந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை சந்திக்கின்றோம். இன்று முதல் நாளாக அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அது பற்றி அல்ல, இன்று கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக டாக்டர் அர்ஜுனா சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர் அர்ஜுனா. இந்த கடந்த 4 வாரங்கள் கடந்து விட்டது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டு. உங்களுடைய இந்த பிரச்சனை பற்றினா உங்களுடைய மீள் பார்வை எப்படி இருக்குது? மீள் பார்வை என்று சொல்லும் பொழுது நான் கேட்குறேன், நீங்கள் ஆரம்பித்த இந்த பிரச்சனையும் இப்பொழுது உள்ள நிலைமையும் நீங்கள் எதிர்பார்த்த கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றதா அல்லது அதை விட்டு டீவியேட் பண்ணப்பட்டிருக்காங்க? இதை நான் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நம்மளுடைய மதத்துவம் சம்பந்தமானது, அது சம்பந்தமான சமூக மாற்றம் ஒரு மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு விழிப்புணர்வு கொண்டு ஏற்பட்டிருக்கின்றது, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. சமூக மாற்றம் போய் பார்க்கலாம். பிரைவேட் வைத்தியசாலையில் யாழ்ப்பாணத்தில் ஓவர் டைம் எழுதி கொண்டு அதே நேரம் பிரைவேட் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வேலை செய்வதில்லை. இங்கே ஒரு காலம் இருந்தது, 8:30க்கு வந்து 9:30-10 மணிக்கு போகக்கூடிய இருந்த வைத்தியசாலையில் இருக்குது. அதன் பிறகு அவர்கள் பிரைவேட் வேலையெல்லாம் அல்லது இல்லாடம் போகலாம், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது. இப்போது அவர்கள் 8 மணிலேருந்து 4 மணி கட்டாயம் வேலை செய்வாங்க. இந்த நிலைமை சாவகச்சேரியிலும் வந்துவிட்டது. சாவகச்சேரியில் தான் ஆரம்பித்தது. இப்போது யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கில் எல்லா இடமும் இந்த பிரச்சனையை பரவிவிட்டு அதான் அதுக்குரிய சமூக நிர்வாக மாற்றங்களும் 100% மாற்றங்கள் வந்துவிட்டது. மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டதால வைத்தியர்களுக்கு இந்த செயலை தொடர்ந்து இப்படியான மோசடிகளை செய்யலாம். மோசடி என்ற சொல்வதை அவர்களுடைய இன்கம் பிரச்சனை ஒன்று இருந்தது. அதாவது அவருடைய பேசிக் சேலரி 55,000 ரூபா. அது தவிர அவர்களுடைய எல்லா கொடுப்பனர்களையும் பார்க்கும்போது 1,40,000 ரூபா வரையான அமௌண்ட் தான் அவர்கள் பே பண்ணி இருந்தது. அதோட இன்னொரு 1 லட்சம் ரூபா ஓவர் டைமாக அவர்கள் எழுத வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அப்போது தான் அவருடைய சேலரி 2.5 லட்சமாக வரக்கூடிய இருந்தது. அதுக்கு டேக்ஸ் எல்லாம் வெட்டுப்பட்டு 2 லட்சம் தான் வரக்கூடிய எல்லாமே இருந்தது. சாதாரணமாக 2 லட்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலே சாதாரணமாக ஒரு வைத்தியருக்கு இங்கே காசு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ரூபா எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இவர்கள் எங்களுடைய நாட்டு மக்களுக்காக உதவி செய்வோம் பண்ணுறதுக்காக மாத்திரம்தான் இங்கே இல்லை. அது அப்படி மட்டுமே பார்க்கலாதான். வெளிநாடுகளில் மக்கள் பெரும்பாலும் பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் வைத்திய கலாநிதி ஆகிறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து தான் அவர்கள் மருத்துவர்களாக வருகிறார்கள். ஆனால் இங்கே லண்டனை இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மருத்துவ கலாநிதி ஆவதற்கான முழு செலவையும் அரசாங்கம் தானே செலுத்துது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஆசிரியர்களாகக்கூடிய செலவை யார் செலுத்துகிறார்கள்? அரசாங்கம் தான் செய்யுது. இன்ஜினியர்களாக எல்லாருக்கும் வைத்தியர்களை மட்டும் இவர்களுக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் படுத்தன்னு சொல்லி நீங்கள் வைத்தியர்களை மட்டும் சொல்லுங்க. மற்ற வைத்தியர்கள் தானே தங்களுடைய நேரத்தை எழுதிவிட்டு அந்த மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வைத்தியர்கள் மட்டும் இல்லை, அது சகல டிபார்ட்மெண்ட் உள்ள குறைதான். சாதாரணமாக ஓவர் டைம் எழுதுறது எல்லா டிபார்ட்மெண்ட். ஆனால் வேறொரு அதாவது இப்போ நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்ப்போம், ஒரு டீச்சர் ஓவர் டைம் எழுத வேண்டிய சேவை இல்லை. ஆனால் அவருக்கு மாதத்தில் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு இது இருக்கிறது, லீவ் கொண்டு இருக்கிற ஒரு மாதம். வைத்தியர்கள் 24 மணித்தியாலமும் கடமையில் இருக்க வேண்டிய ஆட்டம். நீங்கள் நாங்கள் சும்மா சொல்லப்போ நீங்கள் லண்டன் எடுத்து பார்த்தா NHS ட்ரஸ்ட்டில் ஈவினிங் 4 o'clock பிறகு டியூட்டி ஆஃப்னு சொன்னால் ஆஃப் தான். அது பிறகு வாழ்க்கையில் கால் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே வைத்தியசாலையில் வைத்தியர்கள் இல்லாத காரணத்தால் 4 மணிலிருந்து நாங்கள் எங்களோட ஒஃபிஷியல் டியூட்டி முடிஞ்சாலும் பேஷண்ட அதாவது பேஷண்டோட டியூட்டி அந்த பேஷண்ட் வீட்டை போன அப்புறம் மட்டுமல்ல அந்த பேஷண்டோட எங்களோட தொடர்பு போகும். ஆனால் நீங்கள் சொல்கிற அதனுடைய சாவகச்சேரி வைத்தியவனையில் 25 பேர் இருந்திருக்கிறோம். ஆனால் மக்களுக்கே தெரியல அங்கே எத்தனை பேர் வேலை செய்தார்கள். அதுதான் அந்த ஊழலைத்தானே நாங்கள் இங்கே கதை. அவர்கள் அந்த பிள்ளையை ஏன் விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏன் அந்த பிள்ளையை விட்டிருக்கிறார்கள் சொன்னால் சாதாரணமாக அவருடைய சம்பளம் 55,000 ரூபாய். அதை அடிபட்டு எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு GMOயை சார்ந்தது. அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அந்த GMO என்ற ஒரு ட்ரேட் யூனியனை என்னதுக்கு பாவித்தார்கள் என்று சொன்னால் உள்ளே மக்களுக்கு அதாவது வைத்தியர்களுக்கு உள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் கட்சி பூத்தது அந்த தனிப்பட்ட பழிவாங்கல் தான் GMOயை பாவித்தார்கள். இலங்கையில் GMOயை மிகவும் அதிகாரம் உள்ள பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு இருந்தது, இப்போ இல்லை இருந்தது. அவர்களுக்கு ஏன் தங்களுடைய வேதனத்தை அரசாங்கத்தோடு
சண்டை பிடித்து எடுக்கலாம். அதான் ஜிஎம்ஓயை செய்யறது ஒரு இரட்டை வேடம். இங்கே வைத்தியர்களுடைய பக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறோம் என்று. இப்போ 20,000 டாக்டர்ஸ் இஎம்ஓ மெம்பர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் பார்த்தா தெரியும், அதில் கிட்டத்தட்ட 90-95% வந்து இந்த ஒன்றுக்குமே போவதில்லை. அவர் தாங்கள் தன்னண்ட பாட்டில் தான் இருக்கிறார்கள். மிச்சம் இருக்கிற 10 பேர் தான், 10% 5% தான் எல்லா ட்ரேட் யூனியனை நடத்துறது, எல்லா டிசிஷன்ஸ் மேக்கர்ஸ். இப்போ எங்களுடைய சில விஷயங்கள் நாங்கள் கோர்ஸ் சம்பந்தமாக சொல்லவில்லை. எல்லா விதத்துக்குமே ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு பலமாக அங்கே இருக்கிற வைத்தியர்கள் விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு பேசப்பட்டு, எனக்கு அடிக்கப்பட்ட மாதிரி வேற அடிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது. அந்த கடமை வந்து கட்டாயம் இருக்க வேண்டுமையா இருக்குன்னு சொன்னால் ஜிஎம்ஓ அவர்கள் தான் வைத்தியர்கள், அதாவது எம்ப்ளாயி என்ற பேசிஸில் வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவர்கள் அதை கதைக்காமல் வேற ஒரு அதாவது வந்து மினிஸ்ட்ரியை பேசுறது, மினிஸ்ட்ரி இதை செய்யலை அதை செய்யலை, டாக்டர்ஸ் பிரெயின் ட்ரெயினுடைய முக்கியமான காரணம் உங்களுக்கு வடிவாதிரி எங்களுடைய சம்பளம் காணாது. அதாவது எங்களுடைய புது வரிகோள்களால் எங்களுடைய சம்பளங்கள் காணாமல் போனபடியாக தான் எங்களுடைய டாக்டர்ஸ் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டியதும் அங்கேருந்து வந்திருக்கிற டாக்டர்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணாமல் திரும்பி போகிறதுக்குரிய காரணம் வந்து எங்களுடைய சம்பளம் காணாது. அதை கதைக்காத ஜிஎம்ஓஏ அவர்கள் கதைத்து கொண்டு வந்து என்ன மாதிரி ஒரு வைத்தியர் வந்தவுடன் நான் அவர்களுடைய சட்டங்களை சட்ட பிரச்சனைகளை எடுத்து கதைக்கின்ற போது ஒரு தனிப்பட்ட வைத்தியரை பழி வாங்கி இவரை திறத்துவோம் அவரை திறத்துவோம் என்பதற்கான இவர்கள் ஜிஎம்ஓ பார்க்கிறார்கள். வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் நீங்கள் திருத்தப்பட்டிருக்கிறீர்கள், அதே மாதிரி ஜெயக்குமாரன் திருத்தப்பட்டிருக்கிறார், மகரகமை அதே மாதிரி அதோட நான் லிஸ்ட் அடிக்கொண்டே போகலாம். ஒரு நாகநாதன் போயிருக்கேன். அதோட இங்கே உள்ள ஒரு சிஸ்டம் வந்து அதே நிலைக்குது. அதெல்லாம் சின்னம். அதை விட ஓதோபடி சொல்றார் டாக்டர் காண்டிபன் சொல்லி அவர் இருந்து தான் வேலை செய்ய இடம் இல்லாமல் தியேட்டர் கொடுக்காம அவர் வந்து போயிருக்கார். அதை விட உமாவதி சார்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் கூட ஃப்ளைட்டில் அழைத்து உதவி செய்யக்கூடிய உமாவதி சாரை வந்து இங்கிருந்து கண்டுபிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். அதை விட ஒரு பஸ்குலர் சர்ஜன் அப்படி லிஸ்ட் அடுக்கி கொண்டே போகலாம். நீங்க சொல்ற கருத்துக்கள் முரண்படுதல. இங்க வந்து ஆளணி பற்றாக்குறை இருந்தால் இங்க இருக்கிறவர்களை ஏன் கலைக்கிறீங்க? இங்க இருக்கிற கலைக்கிறதுக்கு காரணம் இந்த மருத்துவ மாஃபியா. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இங்கே ஒரு 2-3 பிரைவேட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ராஜாக்கள் மாதிரி இருக்கிறார்கள். அப்போது என்ன நடக்கும்னு சொன்னால், இன்னொரு வைத்தியர் வந்து விட்டார் இங்கே வேலை செய்கிறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கிற வைத்திய நிர்வாக அதிகாரி இங்கே இன்னொரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேணும், இன்னொரு தியேட்டரை டப் பண்ணி இருக்கிற தியேட்டரை கட்டி கொடுக்க வேணும். நாங்கள் இவரையும் வேலை செய்வோம். இவர் என்ன செய்கிறார்கள் வந்து அவரோட காசை பண்ணி கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு புதுசாக வர வைத்தியர்கள் அடிச்சு இவர் மட்டும் இல்லை, பீடியாட்டிக் கன்சல்டன் இருந்தவா அவள் கூட இப்படி லிஸ்ட் அடுக்கிக்கொண்டே போகலாம். அவளோட வெளிநாடு போயிட்டு அப்படி எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் வந்துட்டு கன்சல்டன் திரும்பி போயிட்டோம். என்னுடைய 4வது அண்ணாண்ட வைஃபும் வந்து ஒரு கன்சல்டன் அனஸ்தட்டிஸ்ட். நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் அனஸ்தட்டிஸ்ட்னு சொல்லி கொண்டு இருக்கோம். அப்போ எல்லாம் திரும்பி போனதுக்கு காரணம் எங்களுடைய மத்திய அமைச்சு வந்து 98 லட்சம் ரூபாயை கேட்டதுக்கு காரணம். அதாவது 98 லட்சம் பே பண்ணும்போது உங்களோட போஸ்ட் ஃபீயை பே பண்ணும்போது அதாவது வந்து நாங்கள் இது வைத்தியர்களுக்கு எதிராக இழைக்கப்படுற அந்த கொடுமை சம்பந்தமாக பார்ப்போம். இப்போ டியூட்டி ஹவர்ஸில் நிற்கலன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் இருந்தால் கூட பிழை செய்து விட்டு நாங்கள் இந்த பிழையை இந்த ரீசனுக்காக தான் செய்கிறோம்னு சொல்லி நியாயப்படுறது. இதில் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மக்களுடைய உயிரெல்லாம் பணம். அதுதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வைத்தியர்கள் வந்து சாதாரணமாக எடுக்கக்கூடிய நடைமுறையை அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதாவது சாதாரணமாக நான் வீட்டை போகலாம், யாருமே கேட்கிறாரு. நீங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போனால் டிரெக்டர் எல்லாது எம்எஸ்கிட்ட போய் நான் ஷோட்டி வழிக்கு தான் போகலாம். இங்கே அந்த ஜிஎம்ஓ என்ற இது வந்து ஒரு நிகழ்வு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. வைத்தியாதிகாரி கதைத்தான் கிளர்த்து நான் கதைத்தே திறத்துகிறார்கள். அதான் நடக்கிறது. அப்போ இந்த ஜிஎம்ஓவில் உள்ள இந்த அதில் பொறுப்பான பதவிகளில் இருக்கிறவர்களை தான் நீங்கள் மருத்துவ மாஃபியாக்கள் என்று சொல்லுங்கள். அது அவர்கள் மட்டுமல்ல, அவரோட சேர்ந்து இயங்குகின்ற வைத்திய நிர்வாக அதிகாரிகள். சாதாரணமாக எடுத்து பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் போதனா வைத்தியசாலையில் ஒரு பேஷண்ட்டை நிலத்தில் போட்டு அடிக்கக்கூடிய வசதி இருக்கிறது. இதே நீங்கள் தெற்கில் உள்ள நேஷனல் ஹாஸ்பிட்டலோ கடற்கரை ஹாஸ்பிட்டலோ ஒரு பேஷண்டை ஒரு செக்யூரிட்டி கார்டு நிலத்தில் போட்டு அடித்திருந்தால் என்ன நடந்துருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அவற்றை நாங்கள் சாதகமாக எடுத்து கொடுத்துருக்கோம். மன்னாரில் கூட ஒரு 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 மெட்டர்னல் டெத் ஒன்று வந்திருக்கிறது. அவைகள் டெத்தம் வரும்போது அங்கே இருக்கிறவர்கள் வந்து அந்த எல்லாத்தையுமே மாற்றி அமைத்து விடுவார்கள். பிஹெச்சியை மாற்றி எழுதி விடுவார்கள், நிற்காத டாக்டர்கள் நின்ற மாதிரி எழுதி விடுவார்கள். அதால் இதை நாங்கள் போய் என்ன செய்யறாது சட்ட இதை கேட்கக்கூடாது. மக்கள் இவ்வளவு பொதுமக்கள் எழும்பி வந்தக்கூடிய காரணம் அதுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர் இதை பற்றி கதைக்கிறார். அது நிச்சயமான உண்மை. இப்போ நீங்கள் வந்து கதைச்சது வந்து மருத்துவத்துறையில் உள்ள ஊழல் மட்டுமல்ல, நீங்கள் எய்த அம்பு வந்து பல்வேறு துறைகளில் ஊழலையும் அம்பலப்படுத்தி இருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா, நீங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சமூக வலைத்தளத்துக்கு கூட தீர்க்கலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு சமூக வலை நிச்சயமாக இப்போ நீங்களே இது ஒரு பேப்பரில் எழுதக்கூடாது. ஏன் நாங்கள் லைவ்ல போட்டுட்டோம். இப்போ இதன் மூலமாக மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவதற்கு பாதிக்கப்படுகிறது ஊடகம். அது எந்த
ஜென்ரேஷன் சி அது வந்துட்டோ தெரியல சமூகம் என்ற ஒரு மீடியாவில் நாங்கள் ஏன் எலோன் மஸ்க் வந்து ட்விட்டரை வேண்டினவர் எங்களுக்கு ட்விட்டர்ண்டா என்னென்றாவது தெரியுமா இங்கே இருக்கிறார்களுக்கு இல்லை நாங்கள் இன்னும் 50 வருடம் பின்னுக்கு தான் இருக்கிறோம் சமூகத்தினர் ட்விட்டர் தெரியுமா யூடியூப் சும்மா யூடியூபர்னு சொல்லி நாங்கள் எழுதி அவர்கள் ஒரு தொழிலாளர்கள் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் சிட்டிசன் ஜேர்னலிசம் அவர்கள் செய்வது அவர்களால் தான் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் பப்ளிக் சர்வீஸ் ஆக்டில் கீழே கொண்டு வாங்குவோம் அவருடைய ஐடென்டி கார்டை கொடுங்க இவர் யூடியூபர் சொன்னாங்க ஐடென்டி கார்டோட ஒரு யூடியூபர் போடலாம் இல்லை அவர்கள் பப்ளிக் ஜேர்னலிசம் இந்த பிரச்சனையை கொண்டு வந்துருக்காங்க ஆனால் என்ன கேள்வி என்னன்னா இந்த ஊடகத்துக்கான மட்டும் இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு பிரச்சனையை சமூகத்துக்கு கொண்டு போறதும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் ஊடகம் எங்கேயாவது ஒரு பிரச்சனையை சமூக ஊடகம் தீர்த்து விட்டு இருக்கிறதா பெரும்பாலும் இல்லைன்னு பெரும்பாலும் இல்லை சமூக ஊடகம் தீர்த்து விட்ட பிரச்சனை ஒன்று சொல்லுங்க பாப்போம் இல்லை மக்கள் பிரச்சனையை ஒரு மகேசன் பிரச்சனையாக்குவது ஊடகம் அது நீங்கள் ஒரு ஊடகம் பார்த்து கொண்டு போறவங்க ஊடகம் அது அவர்களுடைய வேலை அதை சட்ட நிலைமைக்கு உட்படுத்துவது சட்டவாளர்களுடைய இது அதுக்குரிய நீதிகளை கொடுக்க வேண்டிய நீதிபதிகளுடைய இது நாங்கள் ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற நீங்கள் இதை ஒரு பொறியை தட்டி வச்சிருக்கிறதாக நீங்கள் பார்க்கலாம் நான் தட்டி வைத்த பொறி இப்போது எரிந்து நாட்டையே எரிக்கின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பிலிருந்து ஒரு வைத்தியர்கள் 2 பேர் மட்டக்களப்பில் இருந்து அதை உடையாடி கொண்டிருக்கின்ற நோயாளை பார்க்காமல் உடையாடி கொண்டிருக்கிற வீடியோ வழியாக வந்திருக்கிறது அதுதான் சமூக மாற்றம் சரி இப்போ என்னென்று நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு நடந்த நீதிமன்ற இதுகள்லையும் சரி எல்லாத்துலேயும் ஒரு குற்றச்சாட்டாக வருகிறது சமூக வலைத்தளங்களில் நீங்கள் போடுற பதிவுகள் இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவீங்களா எதிர்காலத்தில் ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் எங்களோட ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் படி கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் இருக்கிறது என்னுடைய பாதிக்காமல் நிச்சயமாக சாதாரணமாக ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிறது வைத்துக் கொள்ளும்போது அந்த பெரிய பிரச்சனை நடக்கும்போது நாங்கள் ஊடகத்துக்கு சொன்னால் எங்களுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்கள் சொல்லி ஒருத்தருமே கதைக்காமல் விட்டிருந்தால் யாரையும் கொலை செய்யும் அதில் 6வது ஒரு இது சம்பந்தமாக கதைக்க வேண்டும் அந்த கதைக்கிற பொறுப்பை யாருமே இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை நான் அதை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை இவர்களாக இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த வரவேற்பு மீதும் அதே மட்டத்தில் இப்போ இருக்கிறது அதை விட கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆனபடியாக நீங்கள் தொடர்ந்து இந்த சமூக உரையாடலை தொடர்ந்து நடத்துவீங்க கட்டாயம் நான் எடுத்த என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி முடித்த காலமாகிவிட்டது வேறு கடமைகளை கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் நான் பெரும்பாலும் அது சம்பந்தமாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நான் முடிப்பேன் அவ்வளவு இப்போ சமூக வலைத்தளங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக கருத்து வெளியிடுவது பொழுது ஒரு சில கருத்துக்களை நீங்கள் பின்வாங்குங்க குறிப்பாக ஐபிசி பாஸ்கர் பிரச்சனை முறைப்பாடு அவ்வாறு சில முறைப்பாடுகளை நீங்கள் இந்த என்ன சொல்கிறது நீஜர் ரியாக்ஷன் சொல்கிறாங்க இல்லை இது மக்கள்கிட்ட ஒரு ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு சற்று நான் வடிவா சொல்கிறேன் ஒரு காலத்தில் 30 வருஷம் போராடினேன் தந்திரோபாய பின்வாங்கல்களை செய்ததா இல்லையா அதை மாதிரி தான் நீங்கள் இதையும் பார்க்க முயற்சிக்கிறீங்க நான் பார்க்கல நான் செய்திருந்த தந்திரோபாய பின்னடைவுகளால் பாதிக்கப்பட்ட ஊடகங்கள் நீங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் என்ன அவர்கள் இனியவர்கள் மன்னிப்பு கடிதம் அவர்கள் போட்டால் தான் மக்களுடைய மனதை எழுதலாம் அவர்கள் போடவும் மேலாது என்னை பற்றி கூடாமல் எழுதினால் என்ன பிரச்சனையா உங்களுக்கு என்னுடைய தந்திரோபாயம் விளங்கவில்லை என்றால் பொதுமக்கள் அதை நன்றாக விளங்கி வைத்துக் கொள்கிறார்கள் இப்போ இந்த ஊடக உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் பலவற்றையும் நீங்கள் ஓப்பனாக வெளியில் வச்சிருக்கீங்க நீங்கள் இது உங்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு நான் சாதாரணமான மனிதன் நான் கடவுள் அல்ல என்னிடம் வாய் இருக்கிறது அதுக்கு நான் சாப்பிட வேண்டும் அதுக்கு தண்ணி குடிக்க வேண்டும் நான் ஒரு சாதாரண எல்லாரும் இந்த ஊடகங்களில் என்னை பற்றி குறையாக குடிக்கிற இப்படி எழுதி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே வாய் இருக்கிறது அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் ஒரு நல்லவன் என்னை சொல்லட்டும் நான் கெட்டவன் நான் அந்த இடத்துல சாகுறேன் இல்லை இது சமூகம் அப்படி பார்க்கறது தானே நல்லவன் கெட்டவன் நாங்கள் ஒரு சமூக சராசரியாகத்தான் ஒரு விஷயத்தை சமூக கருத்தை சொல்லும் போது அது கருத்தை கருத்தான் வெல்லவன்மை ஒழிய சொன்னவனினுடைய உயரம் அது வலு முக்கியம் உண்மையிலேயே நீங்கள் இந்த கொளுத்தி விட்ட தீ இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிராக கொளுத்தி விட்ட தீ அதில் நான் நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த மருத்துவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் இன்னும் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னால் அந்த கருத்துக்கள் தவறென்று உங்களுக்கு எதிராக வழக்கு கூட தாக்கல் செய்ய
அவர்கள் செய்திருக்கிற வழக்குகள் கூட அவ்வளவு பலமான வழக்குகளாக தெரியல. நான் வழக்கு சம்பந்தமாக நிச்சயம். இப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக நீங்கள் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க. அதை விட இந்த பிரச்சனையை வேறு வழியில் கையாண்டிருக்கலாம் என்று எண்ணம் என்பது மக்கள் பலம் தான் பெரிய பலம். அது உங்களுக்கு விளங்கியல் என்று சொன்னால் நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எந்த நாட்டில் புரட்சிகரமான மாற்றத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மக்களால் செய்யப்பட்ட புரட்சி. இப்போ அறகலையை கூட பாருங்கள், மக்களால் செய்யப்பட்ட புரட்சி. அதனால் ஜனாதிபதியை கூட அவர்கள் திரட்சி அளிக்கிறார். நீங்கள் அதில் இன்னொன்றையும் கவனிக்கணும். அந்த அறகலியா புரட்சி என்றது மக்கள் ரணிலை கொண்டு வருவதற்காக செய்யப்பட்ட புரட்சி. மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருந்தது. ஆனால் அந்த ஆளும் குழுமம் மீண்டும் தனது ஆட்சியை நிலைநிறுத்தி ஆளத்தான் மாற்றியிருக்கு. நான் அது சம்பந்தமான அரசியல் கருத்துக்காக நான் அது உதாரணமாக சொல்லவில்லை. நான் சொன்ன உதாரணம் மக்கள் எவ்வளவு அந்த உதாரணத்தை நீங்கள் விளங்கவில்லை போயிருக்கிறது. மக்கள் எவ்வளவு தூரம் அதாவது அவருடைய பலம் என்ன என்பதற்குரிய உதாரணமாக தான் சொன்னேன். அதுக்கு பின்னால் உள்ள அரசியல் சம்பந்தமாக இல்லை, அதான் என்ன மக்களுக்கு வழிகாட்டி இப்போது கூட மக்கள் என்ன இருக்கிறார்கள், ஊழலற்ற ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக நாங்களே மாற்றுவோம். அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் டாக்டர் அர்ஜுனா தங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தலைவராக பார்க்கிறார்கள். எனக்கு எதிராக குற்றஞ்சாட்டவர்கள் இவ்வளவு பேரும் என்ன பெரிய கொண்டு விட்டார்கள். அந்த வைன் கிளாஸ் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சும்மா பச்சை தண்ணி போத்தலோட படம் எடுத்து போட்டதுக்கு கூட எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பொக்கா இருக்கிறது யோகா போட்டதுக்கு எனக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டை யாராலும் வைக்க முடியுமா? வைத்திருக்கிறார்களா? இல்லை, நான் என்னுடைய கேள்வி என்னுடைய வைஃப் யார், என்னுடைய பிள்ளை யாருன்னு தான் எழுதி கொண்டு அது பற்றி அக்கறை பெருந்தா மக்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது மக்களுக்கு தேவையில்லாது. நீங்கள் ஒரு தீயை கொளுத்தி இருக்கிறீங்களா, அது ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம். அதுதான் மக்கள் மனதிலே இருக்கு. நான் கூட 8 வருஷமா வைத்தியராக வேலை இருக்கிறேன். அப்போது நான் வேலை செய்த நாட்களில் பிழைப்பிட்டிருக்கிறோம் என்றாலும் ஒன்றை கொண்டு வர முடியும் அல்லவா? அப்போது மக்கள் நீங்கள் ஒரு தவறான மனிதராகவோ அல்லது உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் பார்க்கிறார்கள். மக்கள் சிந்திக்கவில்லை. கட்சிகளை சார்ந்தவர் அது நிச்சயமாக நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கின்ற போது அவர்களுக்கு தேவை உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வைக்க எதிராக அரசியல் சம்பந்தமான குற்றச்சாட்டை தான் வைக்கலாம். அதை விட்டு இவருடைய உயரம் என்ன, இவருடைய கைகால் நீளம் என்ன, இவருடைய நிறம் என்பதுதான் மக்கள் ஒரு 1-2 அரசியல் கட்சிக்காரர்கள் அது முட்டாள்தனமான பிளாக் பண்ணி கொண்டு அது அவர்களுடைய தவறு. என்னுடைய கேள்வி என்றால் மக்கள் ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறார், ஒரு சிறந்த தலைவரை எதிர்பார்க்கிறார். அந்த சிறந்த தலைவராக டாக்டர் அர்ஜுனா வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுக்கு அவர்கள் சில குவாலிட்டிஸை எதிர்பார்க்கிறார்கள். அந்த குவாலிட்டிஸை நீங்கள் கொடுப்பீங்களா? அந்த குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க. லைக் இருந்தா இருக்குன்னு சொல்றேன், இல்லையா டெவலப் பண்ணி கொள்றேன். என்னோட டெவலப் பண்ணிடலான்னா இப்போ பண்ணிடலான்னு சொல்றேன். நான் சாதாரண மனிதன் தானே. என்னுடைய அவர்கள் குவாலிட்டிஸ் என்னை கேட்கக்கூடியது சில நேரங்கள் நீங்கள் மக்கள் தலைவன் காலையில் ஒவ்வொரு நாளுமே புட்டு மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு இதை தாராங்க. நான் சொல்றேன் இல்லை, எனக்கு இடியப்பம் பிடிக்கும், இடியப்பம் சாப்பிடுவேன். பிரச்சனை என்னன்னா அப்படின்னு குவாலிட்டிஸ் என்னன்னு கேளுங்க. அந்த குவாலிட்டிஸை நான் நினைக்கல. நாங்கள் அவ்வளவு தூரம் மலினப்படுத்த மக்கள் ஒரு மேம்போக்காகத்தான் சில விஷயங்களை பார்ப்பேன். நான் மக்கள் அவர் என்ன கதைக்க வேண்டும், எப்படியான ஆட்டிடியூடை வச்சிருக்கணும் தான் மக்கள் பார்ப்பாங்க. அதை உங்களால் புரிஞ்சு இந்த மக்கள் தளத்தை உங்களால் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? கட்டாயம். நான் ஒரு உள்ளத்தில் கபடம் என்ற அதை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய வரைக்கும் என்னை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்களா? அதாவது நான் வேலை செய்யும் இடத்தில் யாராவது சண்டை பிடித்தேன், வேலை செய்யும் இடத்தில் அடித்தேன். நான் போகின்ற ஒவ்வொரு வைத்தியசாலையும் நான் போக வேண்டாம் என்று சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட வரலாறுகள் தான் உண்டு. அதிக பேரதின வைத்தியசாலை அது முதல் தரமாக ஒரு வைத்தியருக்காக இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு மக்கள் வந்தது. அதுக்கான ஆதரவாகவும் பல விஷயங்களை நாங்களும் போட்டிருக்கோம். அதில் நான் நினைக்கல மாற்று கருத்து இருக்கு. மக்கள் என்னை என்னவாக மாற சொல்கிறார்களோ அதுவாகவே நான் மாறிவிடுவேன். இது பகவத்கீதை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீ எதை நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறிவிடுகிறாய். மக்களை தலைமை சார்ந்தவர் என்றவர் மக்களுக்கு பார்க்க ஒரு படி பேர். நீங்கள் சாதாரண மக்கள். நான் இல்லை சமூக மாற்றத்தை அப்ப நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு படி மேலே இருந்துதான் நான் செய்ய ஒரு படி மேலே இல்லை. நான் மக்களுக்கு மக்களாகவே இருப்பேன். அவரோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடுவேன். அவர்கள் நான் ஒரு நாளுமே அது தவறல்ல. அது தவறும் அல்ல. நீங்கள் சொல்ற படி எதுன்னு சொன்னால் எனக்கு தரப்படுகிற அதிகாரங்கள் என்றது வேறு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் பண்றது வேறு. அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் பண்றது நான் ஜனாதிபதியாக வந்தால் கூட இதே மாதிரி தான்.
அது சரி. ஆனால் ஜனாதிபதியா வரைக்கும் அதுக்கான அந்த தலைமைத்துவ பண்பை தான் நான் இதில் சொல்றேன். அந்த தலைமைத்துவ பண்பை என்னிடம் இல்லை என்று நீங்க நினைத்தால், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எனக்கு இல்லைன்னு நினைத்தால் அதை இதேன்னு சொல்லுங்கள். அது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பா, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்பா, அல்லது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கல் லீடர் ஒன்று தான் மக்கள் எப்போவுமே விரும்புவார்கள். நீங்கள் டெமோக்ராட்டிக் மக்களோட அந்யோன்யமாக இருக்கிறீர்கள். அது எல்லாத்திலையும் ஒரு நினைக்கிற பெரிய முரண்பாடுகள் அல்ல. ஆனால் பிரச்சனையா அணுகிற முறையில கனவீர் பல்வேறு விமர்சனங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமூக வலைத்தளத்துக்கூடாக தீர்க்க முயற்சிக்கிறதால அந்த முதல் இருந்த ஆதரவு தளம் இல்லை பலர் பலர் 50, 100 அது தெரியல. 5000 எங்களுடைய பொதுமக்கள் 5000 வீதத்தை எடுத்து பாருங்க. தமிழ் பொதுமக்கள் வீதத்தில் சரி 5000 பேர் கூட இந்த ஃபேஸ்புக்கில் அப்படி எழுதிங்க. ஒரு 20-30 பேர் எழுதியிருக்காரு. அந்த 20-30 பேர் நீங்கள் மக்களாக கருதினால் அந்த முட்டாள்தனத்தை நான் 0.01 வீதத்தை நீங்கள் மக்களாக கருதினால் அதுக்கு நான் ஒன்று செய்யலாம். முதலாவது. ரெண்டாவது, நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறேன் என்றால் அது ஆங்கிலத்தில் சொல்ல, if you want to make everybody happy, அது முடியாத நான் ஐஸ்கிரீம் தான் விற்க வேண்டும். நாளைக்கு ஒரு வண்டியில் வந்து நீங்கள் அடித்துக்கொண்டு ரோட்டால் போய் விற்றால் எல்லாருமே சந்தோஷப்படும். அர்ச்சனா டாக்டரின் கையால் ஐஸ்கிரீம் பண்ணி குடிக்கும். அது அல்ல என்னது என்னுடைய வாழ்க்கை. நான் சில திருத்துவர்களை திருத்த வேண்டியிருக்கும். அந்த கள்ளர்கள் தான் இப்போ ஃபேக் ஐடி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் மக்கள் என்று கருதுவது எனக்கு சரியான மனசங்கடமாக இருக்கிறது. இல்லை, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாத்தையும் பார்க்கலாதான். மக்கள் என்றால் அது பல்வேறுபட்ட கருத்துக்களும் இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 52% ஒருத்தர் வெல்றார், 42% இன்னொரு ஆளுக்கு ஓட்டு. அது வெற்றியா தானே? நாங்கள் அதை சொல்லிடாது. 48% உங்களுக்கு எதிராக வாக்களித்தால் வீட்டை போகணும். நீங்க சொல்லணும் 52% எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அதை பற்றி கதைக்க முடியாது. இப்போது வாக்கெடுப்படுங்கள் அர்ஜுனா வேண்டுமா வேண்டாமா என்று நான் 50 இல்லை 80 கூட உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போ நீங்கள் அடுத்த தேர்தல் ஒன்றுக்கு தயாராகிறீர்கள். நிச்சயமாக அது மக்கள் கேட்டால் நான் அது பங்கு கொள்வேன். இப்போது கூட நான் இன்னொரு பேட்டியை சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு பேட்டியை நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக. எனக்கு வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை டிப்யூட்டருக்கு அளிக்கப்பட்ட கடிதம் வந்து கிடைக்கப்பட்டுவிட்டது. அதனை தாங்கோடு தான் கேட்டிருக்கேன். அதனுடைய அர்த்தம் நான் டிப்யூட்டராக சாகும் வரைக்கும் இருக்க போவதில்லை. நான் ஒரு 6 மாதம் வாய்ப்பேன். தேர்தலில் இருக்கும்போது மாற்றிக் கொள்ளலாம். என்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மக்களுக்கு சொல்லணும் என்றால் இதே உங்களுடைய ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் சொல்வார்களா? அவருடைய ஐடென்டி கார்டு நம்பரை நீங்கள் கேட்கலுமா? அவருடைய ஃபோன் நம்பரை நீங்கள் கேட்கலுமா? பேங்க் பேலன்ஸை கேட்கலுமா? ஏதாவது அதை வைக்க தயாரில்லை. இதுவரைக்கும் தமிழ் தேசியம் கதைச்ச அத்தனை பேருமே உங்களுடைய சாவச்சேரி மக்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்ள பெரும்பாலும் அவர்களுடைய முகத்திலேயே வந்து ஆடிக்குள் சம்பந்தமாக இப்ப இந்த தேர்தலில் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தோ அல்லது இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏதாவது அபிப்பிராயம் வெளியிடுவதற்கு கட்டாயம் நான் அபிப்பிராயம் விடுவேன். நான் இதனுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், பொதுமக்களுடைய அபிப்பிராயம் அல்ல. பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை நான் கேட்டுத்தான் வெளியிட வேண்டும். இப்போது நான் தனி மனிதனாக சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க பொது வேட்பாளர் மூலம் நிறுத்தி மக்களின் வாக்குகளை அங்கே போட பண்ணி நாங்கள் ஐநாவுக்கு காட்டுவோம், நாங்கள் இவ்வளவு பலமாக இருக்கிறோம். அப்படியான அரசியல்வாதிகள் தான் உங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் தான். எனக்கு நகைப்பு தான் வருகிறது. நாங்கள் இப்போது யார் வெள்ள இருக்கிறார்களோ அவர்களுடன் நாங்கள் கதைத்து அதை ஓப்பன் அக்ரிமெண்டாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றதை டீல் இல்லை, ஓப்பன் அக்ரிமெண்டாக கதைத்து அதை எழுதி, அது சில நேரங்களில் அப்படி எழுதிவிட்டால் தெற்கு மக்கள் ஓட் போட மாட்டார்கள் சொல்லி எனக்கு பெரிய ஒரு தலைவர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், நாங்கள் ஒரு லீகல் டாக்குமெண்டால் எழுதி நானும் வச்சிருப்போம் நீங்களும் வச்சிருப்போம், உங்களுக்குரிய சப்போர்ட்டை தமிழ் மக்கள் தருவார்கள், நீங்களும் அதை வைத்திருங்கள். ஆனால் நீங்கள் மாறினால் நாங்கள் போடுவோம். நீங்கள் வெல்லுவதற்கான ஒரு தலைவருக்கு தான் பொது வேட்பாளரோ அல்லது நான் போய் பொது வேட்பாளருக்கு பொது வேட்பாளர் வேண்டாம் என்றதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. நான் போய் நிக்க யோசனை இல்லை, அதுல நீங்க நிக்க போறீங்க. ஜனாதிபதி தேர்தல் நீங்க பாருங்க, அது ஒரு அடிமுட்டாளா? 50% வாக்குகள் வரும் நினைச்சு கொண்டு காசு பணம் கட்டி இன்னது சாப்பிட காசு இல்ல நேரம் 75,000 ரூபாய் கட்டக்கூடிய அப்படி ஒரு அடிமுட்டால் அல்ல நான். அதை படிப்பா அவளை கொள்ளுங்க. ஒரு சில நான் நினைக்கல யாரும் நீங்கள் பொது வேட்பாளராக நிற்பீங்க அப்படி எனக்கு அழைப்பு வந்தது, கணக்கு மெசேஜ் வந்து ஒன்று இருக்குது, கணக்கு கோர்ஸ் வந்து ஒன்று இருக்குது. பொது வேட்பாளராக நிற்கும் மக்கள் பலம் என்னென்று காட்டுவோம். சில நேரம் என்னால் மக்கள் பலம் என்னன்றது என்னால் காட்டி விட முடியும். அதனால் மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது தான் நாங்கள் யோசிக்க. மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம என்னுடைய பலத்தை காட்டுவதா இருந்தால் நான் சாவச்சேரியிலே சொல்லியிருப்பேன், அடிங்கடா அப்பா அடிச்சு விட எங்கள் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. நான் நின்றது அந்த நிமிஷம் என்னோட நிற்கின்ற ஒவ்வொரு தமிழ் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நிகத்தில் கூட காயம் பெறக்கூடாதுன்னு நான் யோசித்தாள். அதால தான்
அந்த வீடியோ சாவச்சேரி வைத்தியசாலையில் நான் வெளியே போனேன். இல்லைன்னு சொன்னா நான் நின்றுருப்பேன். மக்களும் என்னை பாதுகாத்திருப்பாரு. அந்த முடிவு நான் நினைக்கிறேன் நீங்கள் எடுத்தது சரியான முடிவு. தணிக்கிறதுக்கான நல்ல முடிவு தான். போலீஸ்காரருக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அவை 4 பேரை சுற்றுப்பினம். என்னுடைய புதுமான பொருத்தனுக்கு சூடு விழுந்திருக்கும். அவனுடைய பிள்ளைகளை பற்றி யோசிச்சு பாருங்க. அவனுடைய அம்மா அப்பா பற்றி நான் என்ன பதில் சொல்லுவேன்? போய் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நான் டிரெக்டராக நிக்கோன் பண்ணுறதுக்காக அவன் செத்துருக்கிறான். நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதே எங்களுடைய அரசியல்வாதிகள் இப்படி எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி ஒரு பிள்ளையை கொண்டு போய் உடுப்புகளை போட்டு எங்களுடைய இதுகளை ஞாபகப்படுத்தி செய்தார்கள். அவர்கள் அரசியலுக்காக செய்தார். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை யோசித்தோமா? இல்லை. அதற்குரிய சட்ட ஒழுங்கமைப்புகள் எல்லாம் செய்து போட்டு அதை செய்திருக்கலாம். அதுதான் என்னுடைய அது சம்பந்தமா நான் இருந்திருந்தால் நான் இப்படி ஒன்றை செய்ய போகிறேன்றதை போலீஸ் மாதிரிக்கு எழுத்தில் தெரிவித்திருப்பேன். அவர் பதில் தருகிறாரோ இல்லையோ வேறு பிரச்சனை. அதன் பிறகு அதை செய்திருப்பேன். நான் சொல்லியிருப்பேன் 30ஆம் தேதி உங்களுக்கு நான் எழுத்தில் தெரிவித்திருக்கிறேன், நான் இப்படி ஒன்றை செய்ய போகிறேன் என்று. நீங்கள் பதில் தரவில்லை செய்ய உங்களுடைய பிரச்சனை. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையின் ஆரம்பத்தில் இந்த நேர்காணல் ஆரம்பத்தில் சொன்னீங்கள் இந்த சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றியெல்லாம் சொல்லி இந்த சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனையை அர்ஜுனாகிட்ட தனிநபரால் மட்டும் தீர்த்திட முடியாது. ஒரு நாளும் இல்லை. அப்போ இது அரசாங்கத்தின் மேல் மட்டத்தில் இருந்து வர அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் எவ்வாறான நடவடிக்கை? மக்கள் தானே அரசாங்கம், நாங்கள் தீர்மானிக்கிறார்கள் தான் அரசாங்கம். அப்போ நீங்கள் இதை தேர்தல் அதால் தான் நீங்கள் இந்த அரசியல் ரீதியான மாற்றத்தை விரும்புகிறீங்க? இல்லை, சும்மா இருந்த தேரை இழுத்து கொண்டு தேரில் விட்டார்கள். அப்பவும் கெஞ்சினேன் என்னை சாவச்சேரியிலே விடுங்க சொல்லி. அதற்கு சொன்ன நீங்கள் சாவச்சேரியில் நிறுத்தி விட்டீர்கள், நீங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி ஓடுகிறது. என்னை யாழ்ப்பாணத்திலே டிப்யூட்டி டைரக்டராக விடும்போது செக்ரட்டரி அவர்கள் எழுதி தந்தார்கள். நீங்கள் இது எப்போ நடந்தது? இப்போ இன்றைக்கு 9ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி நான் கொடுத்த கடிதம் ஒரு வாரத்துக்கு முதல் டிப்யூட்டி டைரக்டராக யாழ்ப்பாணத்தில் எழுதி கொடுத்த கடிதத்துக்கு மெயின் பண்ணி தந்திருந்தார் செக்ரட்டரி அவர்கள். ஓகே, நான் நீங்கள் சந்தோஷம், நீங்கள் அங்கே போய் வேலை செய்யுங்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள துறைகள் எல்லாத்தையும் அங்கேயே முகப்புத்தகங்களை போடாமல் என்னிடம் சொல்லுங்கள், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் கேட்ட அடிப்படைக்காக நாங்கள் நான் ஓமன் சொன்னேன். அதை லால் பனாப்தீஸ்வர் அவர்கள் அந்த கடிதத்தை கிடைத்தது லால் பனாப்தி அவர்கள் என்னுடைய கடிதத்தை கிடைத்திருந்திருக்கு. அவர்கள் தன்னுடைய ஜிஎம்ஓ என்னுடைய தூண்டுதலாக தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது இதுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிற கிடைக்கும். டிப்யூட்டி டைரக்டர்னா நீங்கள் சத்யமூர்த்தி அவர்களுக்கு அடுத்த பணியாளராக அங்கே ஏற்கனவே 2 வேகன்சி இருக்கிறது. 3வது வேகன்சி இவர்கள் கேட்டுக்கொண்டே கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு டிப்யூட்டரை போடுங்கன்னு சொல்லி அதை என்ன விடுமாறு அவருடன் கேட்டு நான் செக்ரட்டரி கடிதம் கிடக்கு நான் தரலாம். நாங்கள் இதே ஜிஎம்ஓஏ இந்த மதிவாணன் அவர்கள் சத்யமூர்த்தி அவர்களுக்கு எதிராகவும் ஒரு 25 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எப்போது கேபிட்டல் டெலிவிஷனில் அன்று அந்த அறிக்கை காண்பிக்கப்பட்டது. பல்வேறு குற்றச்சாட்டு. மதிவாணன் என்றது ஒரு சாதாரணமான ஒரு சர்ஜன். அவர் இஎம்ஐக்குள்ள போய் தன்னுடைய பேரையும் எடுத்துக்கொண்டு மதிவான அன்றைக்கு கூட எனக்கு அடிக்க கூட அவர் சொன்ன விஷயம் அவனுக்கு அடிக்காது. சாதாரணமாக ஒரு நல்ல பேர் எடுத்த நல்ல சர்ஜன் என்று சொல்லுகின்ற ஒரு வெஸ்குலர் சர்ஜன். இந்த பிரச்சனை பாதிக்கப்பட்டால் மதிவானா கூட நாளைக்கு இங்கிருந்து விட்டு வெளிநாட்டுக்கு போகலாம். அதை நான் சொல்றேன். இந்த இஎம்ஓ என்றதுக்குள்ள போய்தான் முக்கியமான டாக்டர்ஸ் தலைவர். அதுதான் அவர் அப்போது கூட கதிரையில் தான் இருந்தார். அவர் எனக்கு கல்வி அடிக்கவும் இல்லை, என்னை பேசவும் இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை. மதியானா தந்த பாட்டில் தான் இருந்தவர் ஒன்றுமே. அப்போ நான் சொன்னேன், மதியானா என் ஃபோனை தர சொல்லுவேன். என்னுடைய காசையும் படுத்திருந்தார்கள், என்னுடைய ஃபோனையும் படுத்திருந்தார்கள். நான் சொன்னேன், என்னோட ஃபோனை ஃபர்ஸ்ட்டாக படுத்திருந்தோம். அதுக்கு மினிஸ்டர் மேன் கோல் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் வெளியால். அதில் எனக்கு மத்திய அமைச்சில் இருந்துன்னா கோல் வந்து கொண்டிருக்கும். ஃபோனை தாங்கோ எந்த ஃபோனை தாங்கன்னா அதில் கோல் வரும்னு சொன்னதை தான் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், மதியண்ணாவை இதில் எடுத்து கடைசியாக மதியண்ணாவுக்கும் வெளியால் போய் ஒரு பிரைவேட்டோ இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலையோ வேலை செய்யலாம் வந்தால் இன்னொரு 6 மாதத்துக்கு மதியண்ணாவும் கட்டாயம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வேலையை பார்ப்பேன். இப்படியே முழு வைத்தியசாலை போகிறதுக்கு வைத்தியர்களும் போகக்கூடிய களத்தை அமைத்து கொடுப்பது என்னுடைய அரசியல்வாதம். இந்த பிரச்சனைகளை தாங்கள் ஜென்ரேட்டரை கொண்டு வைத்தார்கள், தாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக கொண்டு வச்சு இந்த கடைசியாக நடுவோட்டுக்கு விட்டு அவர்கள் இப்போது அவர்களுக்கு எதிராக வழக்கு போட போடுகிறோம். அவர்கள் ஓவர் டைம் எழுதியிருக்கிறார்கள். தாங்கள் இந்த 25 டாக்டர்ஸ்க்கு எதிராக வழக்கு போட போகின்றோம். 84 வேலை செய்து போட்டு மிச்சம் அவர்ஸில் கூட தாங்கள் ஓவர் டைம் எடுத்திருக்கிறார்கள். அந்த டைம் அவர்கள் வெளியால் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அப்போது இந்த 25 டாக்டர்ஸ்க்கு மீதான வழக்குகள் போடணும். இது அரசாங்கம் தெரியுது, அரசாங்கம் அனுமதிக்குது என்றுதான் அவர்கள் சொல்லுறாங்க. இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு கடிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கில் நாங்கள் அனுமதித்தது தான் இது. ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரடுலனோட செய்து போட்டு அதுக்கு பிறகு அரசாங்கத்துக்கு தெரியும் சொல்லுவோம்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது. நீங்கள் இன் ரைட்டிங்கில் எல்லாம் எடுக்கிறீங்க. ஓவர் டைம்
அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த டைம் அதாவது அந்த அந்த வைத்தியசாலை வைத்தியாளர் என்ன செய்திருக்கிறார் அங்கேயே சைன் பண்ணி இருக்கிறார் இவர் இந்த டைமில் நிறுத்திருக்கிறார். நான் அதை சைன் பண்ண மாட்டேன் என்று சொன்னதால தான் இந்த பிரச்சனை வந்தது. இந்த ஆட்சி மாற்றம் இப்போ உள்ள இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொண்டு வருவான்னு ஜேவிபி அமைப்பு அனுரா திசாநாயக்க சொல்கிறார். அவர்களோட நீங்கள் உரையாடி அவர்கள் சம்பந்தமானவர்கள் உங்களுக்கு நீங்கள் இப்போ அந்த தம்பி கூட எல்லாரும் எடுத்தது கூட நான் எத்தனையோ 1000 பேர் எனக்கு எடுத்த ஃபோன் கூட ஆன்சர் பண்ணேன். ரெண்டமாக உங்கள்கிட்ட ஆன்சர் பண்ணுறேன். வெள்ளக்காரில் கணவர் வெளிநாட்டுக்காரில் கணவரோட நான் ஆன்சர் பண்ணி கதைச்சிருக்கேன். இப்போ கோல் வந்தால் உங்களுக்கு காட்டுறேன். நான் கோல் மிஸ் கோல் என்னென்றால் அதில் ரெண்டமாக ஆன்சர் பண்ணும்போது அதில் ஒரு பொன்மணியை வைத்து உடுப்பை கலட்டி என்னுடைய முகத்தை போட்டு அப்படியெல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன். நான் சொன்ன காரணங்கள் இப்போது நான் அந்த கோலோட ஆன்சர் பண்ணவே இப்போ கட்சி தலைவர்களும் நீங்கள் எடுத்து விட்டார்கள். அவர் நான் போய் அணுக வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் என்று நினைக்கிறேன். எனக்கு செய்ய வேண்டிய ஆட்சி மாற்றத்தை நான் செய்வேன். நான் போய் என்னுடன் பால் பிடித்தோ கிண்டியோ செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஒரு அருணாவும் சாவச்சேரி மக்கள் இந்த செல்வாக்கை மட்டும் வச்சு நீங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்கள் சாவச்சேரி மக்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி கொண்டிருக்கிறது தான் உங்களுடைய முட்டாள்தனம். அதுக்குரிய பதில் தேர்தல் நான் சொல்லிக்கிறேன். இல்லை இந்த கேள்வி வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை உங்களால் மட்டும் செய்ய முடியாதுதான். மக்களால் செய்ய முடியும். கட்சி வேணுமாக இருந்தால் கட்சியை நாங்கள் அமைப்போம். மக்கள் தேவையா இருந்தால் மக்கள் தேவை. நீங்கள் ஒரு புதிய கட்சியை உருவாக்க யோசிக்கிறீங்க. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என்று 3 தமிழில் இருக்கிறது. எதிர்காலத்தில் அமைப்பேன் என்று திடமாக சொல்வது வேறு. நாங்கள் அமைக்கலாம் என்று சொல்லலாம். நாங்கள் அமைக்கலாம். மேபி நீங்கள் சொல்வது மேபி ஐ வில் மேக் a separate political party. ஆனால் இப்போது இருக்கின்ற கரைபடிந்த எந்த ஒரு அமைப்புடனும் சேர தயாராக இல்லை. முக்கியமாக தமிழ் சம்பந்தமாக தமிழ் அமைப்பு இப்போ உள்ள இப்போ என்னுடைய கேள்வி வந்து இலங்கையில் உள்ள தேசிய கட்சிகளில் குறிப்பாக ஜேவிபி தான் இப்போ ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை ஏற்படுத்த நினைக்கிறது. அது சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயம் அவர்கள் சம்பந்தம்? ஜேவிபி வந்து இதுவரை காலமே 2-3 பார்லிமெண்ட் சீட் வச்சிருக்கின்ற சீனியர் கட்சி. அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம்ன்றது என்ன பெரிய ஆயுதம், மக்களுடைய இதயத்தில் உள்ள ஆயுதம். உங்களுக்கு தெரியும் 2-3 பில்லியன் எங்களுடைய இருந்தாங்க. அர்ஜுனா என்ற தனிநபர் எடுத்து வச்சுக்கிற ஆயுதத்தை அவர்களும் வச்சிருக்கிறார்கள். இந்த அந்த ஆயுதத்தை என்னுடைய கையில் தந்தார்கள். நான் சாதாரணமாக வைத்தியனாக வெளியே இருந்தபோது அந்த ஆயுதத்தை கையில் தந்தார். நான் திடீரென்று அந்த ஆயுதத்தை ஒரு கட்சியும் வச்சிருக்குது, கட்சிகள் வைத்திருக்கின்றன. அவர்கள் அந்த ஆயுதத்தை நான் என்னுடைய இருக்கிற கட்சியில் மரக்கறி வெட்டுவதற்கு பாதிக்கலாம், என்னுடைய வீட்டுக்காரருக்கு சாப்பாடு தந்தது பாதிக்கலாம். அவர்கள் அந்த ஆயுதத்தை இன்னொருவர்களை வெட்டதுக்கு கூட பாதிக்கலாம். இந்த ஆயுதம் என்றது ஏன் எடுக்கிறோம் என்றதை பார்க்கணும். நான் இப்போ வைத்தியர்கள் எதிராக சொன்னாலும் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன் தெளிவாக. வைத்தியர்கள் வந்து இப்படி விளைவிடுவதற்குரிய காரணம் அரசாங்கம் பேசிக் செலவு 2,50,000 கூட்டி இருந்தால் ரிட்டே பண்ணும்போது அவருடைய பேசிக் செலவு 2,50,000 1 லட்சமாக 1.5 லட்சமாக கூட்டியிருந்தால் கூட ஒரு வைத்தியம் ஓவர் டைம் இப்படி எழுத மாட்டோம். உங்களுக்கு விளங்குதா? நாங்கள் பொய்யா ஓவர் டைம் எழுதணும்னு அரசாங்கத்தின் பிள்ளை. நான் இப்போ வைத்தியர்களை சொல்ல போகிறேன், நீங்கள் விளையாடி இருக்கிறீங்கன்னு வழக்கு போட போகிறேன். அவர்கள் வேணுமாட்டால் இது அரசாங்கத்தின் பிள்ளை என்று சொல்லி தப்பித்து போகிறார்கள். அப்போ அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் எப்படி கொண்டு வர போறீங்க? மக்களுக்கு இதை நீங்கள் சொல்லத்தானே வரும். மாற்றத்தை நீங்கள் அரசியல் திட்டங்களை பற்றி நான் சொல்லல. பட் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் மக்களுக்காக சாகும் வரைக்கும் இருக்கேன். எத்தனை பேர் சின்ன புது ஃபேஸ்புக்கில் 4 பேர் 5 பேர் 1 மணிக்கூட என்னதான் எனக்கு செஞ்சாலும் நான் மக்களுடைய மனதில் நன்றாக பதிந்துள்ளேன் என்று எனக்கு சாதாரணமாக தெரியுது. நான் சில கருத்துக்களை நான் சொல்லும்போது அதை திரும்பிப்படுத்தி எழுதணும். அதுக்கு அந்த குடிக்கலாமா குடிக்கக்கூடாது அதை விளங்காத ஊடகங்கள் சில திரிவுபடுத்தி அதை மாற்றி அவற்றுக்கு நானும் பயிர் சொல்லி அவர்களிடம் பயிர் சொல்லி அது பிழையான விதத்தில் போயிருக்கிறபடியாக என்னோட படித்த சில பேர் சொன்னார்கள் தேவையில்லா சம்பந்தமாக கருத்தரிக்க வேணாம் என்று நான் நிப்பாட்டி விட்டேன். நீங்கள் என்ன கருத்துக்கள் தெரிவிக்க போகிறேன். அப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் மக்களால் கொண்டு வருவீங்கள் என்ற ஒரு வேக்கான ஒரு இதில் தானே இருக்கு. மக்கள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது அரசியலை இப்போ இல்லை, அரசியல் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி மாற்ற லெனின் சொல்லியிருக்கிற எந்த அரசியலை நீங்கள் கையில் எடுக்காமல் விடுவீர்களான அதே அரசியல், அதே பிள்ளையான அரசியல் உங்களை ஆளும் என்று சொல்றது லெனின். இந்த அரசியலை நான் கையில் எடுக்காமல் விட்டால் இதே
கரைபடிந்த அரசியல் 2009க்கு பிறகு 2024 வரைக்கும் இதுவரைக்கும் என்ன மாற்றத்தை மக்களுக்கு செய்திருக்கோம்னு சொல்லுங்க. 1-2 சுற்றுலா தலங்களை 2-3 நியூஸ் சமூக இணையதளங்களை செய்து கட்டி வைத்திருக்கிறோமே ஒழிய மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மக்களுடைய அடிப்படை ஆதார தேவை, மக்களுடைய சுயநிர்ணய உரிமை நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொல்லுவோம். இது என்னுடைய நாடு, நான் ஜாழ்ப்பாணத்தான் சொல்லி நீங்கள் இப்போ கூட தெற்கில் சொல்ல பயப்படக்கூடிய காரணம் டெரரிசம் ஆக்ட் கொண்டு இருக்கு. அதற்கு கூட என்ன சொன்னார் என்னுடைய செக்ரட்டரி எனக்கு சொன்னார். இருந்தவன முதலாக சொன்ன விஷயம் புத்தா அவங்க அறந்தான செக்யூரிட்டி டெரரிசம் ஆக்டிங் அவருக்கு விசட் மினிஸ்டர் பொட்டியாதனவாது. அதாவது வந்து உன்னை நான் டெரரிசம் ஆக்டில் எடுத்து போடுவேன். 20 வருடமாக அந்த இன்றைக்கு உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒன்று மருத்துவர்கள் வச்சது நீங்கள் மக்களை ஆக்களை திரட்டி தங்களை அச்சுறுத்தி சொல்லுங்கள். நான் மக்கள் நான் சொல்ல அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும். காலமும் மக்கள் ஒரு மக்கள் வந்து அடியுங்கள், மக்கள் வந்து உதயுங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு மோசம் அல்லது மக்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அண்ணன் எல்லாரையும் சேர்த்து கொடுக்கணும் அடி அப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்க காட்டுங்க. இது வரைக்கும் அப்படி ஏதாவது காட்டுங்க. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அது வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்து நடந்த ஒரு விஷயம். அது வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த ஊழல் மோசடிகளை தாங்க முடியாமல் மக்கள் ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் தானே. நான் என்ன கேட்கிறேன், அர்ஜுனா வந்து இதுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை இன்னும் சொல்லலையே நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க மக்கள் மாற்றணும். எஸ், மக்கள் மாற்றுறாங்க. சொல்றேன் அதை இப்ப இருக்கிற அரசியல் வந்து ஆட்டம் கண்டிருக்கிறது. வடிவா உங்களுக்கு சொல்றாங்க இப்ப இருக்கிற அரசியல் தமிழ் அரசியல் ஆட்டம் தமிழ் அரசியல்வாதமாக ஆட்டம் கண்டிருக்கிறது. தெற்கு அரசியலுக்கு வழங்கி விட்டது தாங்கள் எங்கே புளியங்காயை விடுங்க வருங்க. அதெல்லாம் தெற்கு அரசியல் என்ன தாராளமாக அணுகுகிறது. நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன். நான் என்னுடைய மக்களுடைய குரல் இந்த 3 தெற்கு அரசியல் இன்னைக்கு மும்முனைகள்ல நடக்குது. ஒன்று ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது சஜித் பிரேமதாஸ், அனுராதா. அப்ப சரத்குமாராவுடன் சொல்லுவேன், நீங்கள் அவர் ஜனாதிபதியாக வர மாட்டார் என்று நீங்கள் சொல்லி ஒரு ஊடியாவில் போடுவீர்கள். சரத்குமார் நாங்கள் இன்னைக்கு முன்னிலை வைக்கிறது இந்த கட்சி தான். எப்படி உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் என்ன முடியுது? ஒரு விஜயன மூகம் தான். நான் இது அவர் ஜோக்கா தான் சொல்றேன். நீங்க சொன்னது உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது முன்னிலையில் இருப்பதுன்னு சொல்லி அன்பகுமார் திசாநாயகனுடைய கட்சி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிற இந்திக்கு தாங்கள் தான் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய மக்கள் கட்சி வந்து தாங்க சொல்லிக் கொண்டு சொல்லித்தான் கவர்மெண்ட் ரணில் ஐயா சொல்லி இந்த 3 பேருமே முக்கியமான புள்ளிகள். 50% வாக்குகளை அவர்கள் எடுக்க வேண்டும். தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையோ புறத்தள்ளி அவர்கள் எடுக்க முடியாது. போதுள்ள அரசியல்வாதிகளால் என்னுடைய உடைத்து சுட்டுக் கொண்டாட தவிர என்னையும் உடைத்து பொதுமக்களுடைய மனத்தை வெல்வதற்குரிய ஒரு ஆயுதம் அவர்களிடம் இல்லை. நான் சொன்னதே அதைத்தான் மட்டக்களப்பு மேளமும் அதையே தான் சொல்லியிருக்கிறது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். சுமந்திரன் ஐயாவும் சொல்லுங்க. சுமந்திரன் ஐயா அடுத்து கொண்டு வந்து அடித்த மட்டக்களப்பு மேளமும் 2 பேர் சொன்னது பொது வேட்பாளர் வேண்டாம்ன்றது. அதில் பெரிய முரண்பாடு இருக்கு. அரசியல் வேட்பாளர் என்றது நான் நினைச்சது காலாவதி ஆகி போன ஒரு ஐடியா. அது முடிஞ்சு தமிழ் பொது வேட்பாளர் என்று இவர்கள் நிறுத்தினால் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுடைய பலகீனமாக அது முடிஞ்சு. நான் என்னுடைய கேள்வி முழுக்க இந்த மும்முட போட்டியில நீங்கள் முடிவை ஒரு ஆதரவை தெரிவித்தார். என்னோட இருக்கிற முழு மக்களும் வந்து நான் சொல்றவருக்கு தெரிவித்தார்கள். நான் ஒரு ஆதரவை மக்களிடம் கேட்காம மக்களோட கதைக்காம வெளிநாடு இருக்கிற எங்க சொந்த ரத்த உதவங்கள் முள்ளிவாய்க்காலில் கால் கையில் இந்த ஆதரவை நீங்க எந்த பேசிஸ்ல எடுப்பீங்க? நீங்கள் உங்களோட அறிக்கைய மக்கள் சொல்றார்கள் எல்லாம் சரி, இதை எந்த அடிப்படையில எடுப்பீங்க? நான் ஒரு தமிழுக்காக ஒருத்தனை இழந்தவனுடைய மகன். 2வது நான் ஒரு முஸ்லீம்களின் சகோதரன். எனக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்வதற்குரிய சகல உரிமையும் எனக்கு இருக்கிறது. நான் ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் போகும்போது அவர்களுடைய தொப்பிகளை போட்டுக்கொண்டு அவருடைய குர்தாவை போட்டுக்கொண்டு போகக்கூடிய மனப்பக்குவம் என்னிடம் இருக்கிறது. நான் குர்ஆனை படித்திருக்கிறேன். நான் பகவத்கீதையை படித்திருக்கிறேன். மக்கள் என்னை மக்களாக ஏற்றுக்கொள்வார்களுடைய சாதி மொழி மதம் சார்ந்தவர்கள் பாவம். நீங்கள் போய் தெற்கிலே அர்ஜுனாவுடைய பேரை கேட்டால் தெரியும். சாதாரணமாக பேரதனை வைத்தியசாலையில் உள்ள நம்பரை அடுத்து எம்ஓ பிளானிங் டாக்டர் அர்ஜுனா பற்றி கேளுங்க, அல்லது கடுகோயிலில் டெங்கு யூனிட்ல என்ன கேளுங்க, அல்லது என்னோட படித்த சிங்கள மக்களிடம் கேளுங்க அர்ஜுனா அப்படின்னு. இதே மஹிந்த ராஜபக்சனுடைய செக்ரட்டரியில தம்பியோட வைஃப் என்னோட பேட்ச்மேன் அவரோட மடுத்து கேளுங்க அர்ஜுனா அப்படி என்று. சரிதான், நான் அதை மேலதிகமாக சொல்றேன். அது நான் எல்லாருடைய மனதையும் நினைக்கிறேன். இதுவரைக்கும் மக்கள் உங்களை கேள்விக்குட்படுத்தி உங்கள சந்தேகம் கொள்ளவும் இல்லை, கேள்விக்குட்படுத்தவும் இல்லை. ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நீங்கள் இன்னும் வீச்சமாக அல்லது இன்னும் பயம் பதுங்குவது திருப்பி ஓடுவதற்காக இல்லை.
பாய்வதற்காக மட்டும்தான். அப்ப இந்த என்னுடைய கடைசி கேள்விக்கான பதில் இன்னும் இல்லை. கேள்விகள் நான் ஓப்பனாக டிரெக்டாகவே சொல்கிறேன். இல்லை, அதான் அந்த 3 கட்சிகள் இந்த 3 கட்சிகள் அடிப்படையில் நீங்கள் யாராவது ஒருவர் வாழக்கூடிய சாத்தியப்பாடு எனக்கென்றால் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் பயங்கர டைம் ஒன்று மற்ற வந்து கடைசி நேரத்தில் நோபோலோட 6 அடிக்கலாம், போல்டும் போகலாம், அப்படி உள்ளமே வந்து இருக்கிறது. அவதானிப்போம். செப்டம்பர் 22 அதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் அதை சொல்லுவேன். அந்த டைம் அவதானித்து தேர்தலுக்கு முதல் நாள் கூட சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி நீங்கள் சொல்லுற பட்சத்தில் மக்கள் அந்த தெரிவை செய்வார்கள். போய் கிளம்ப நான் சொல்றதை கேட்பிருக்கலாம், முதல்வரியாக போயிருக்கலாம். ஒரு கருத்து உங்களால் முடிந்தால் எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு எனக்கு எதிராக குற்றச்சாட்டுகின்ற பொதுமகனையோ கொஞ்சம் படித்தவராக இருக்கும். மண்டைக்கு அந்த சமூகம் டிவியில் வந்து தான் ஒரு அரசியல் ஆய்வாளர் வந்து கடைசியாக மூக்கு வழிபட்ட மாதிரி செய்யாமல் கடைசியாக சமூகத்தின் ஒரு ஊடகத்தின் பெயரே கடைசியாக பழங்கப்படுத்திவிடும். ஒரு நல்ல ஊடகம் வச்சு நல்ல நிலைமையில் இருந்தவர்கள் அவருடைய ஊடகத்தினுடைய எல்லாமே இவரை கொண்டு வந்தால் நாசப்படுத்தி விட்டார்கள். இவரை கொண்டு வந்தது உண்மையாக சமூகத்தினுடைய பிள்ளை இல்லை, இவர் ஒரு படித்தவர் அறிந்தவர் என்று நினைத்து தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவர் தனிப்பட்ட அரசியலை சமூக ஊடகத்தின் சார்பாக சமூகம் என்ற ஊடகத்துக்கு உள்ளால போய் செய்ய வலிக்கிட்டது தான் சமூகத்தினுடைய பின்னடைவுக்குரிய காரணம். நான் அவர்களிடம் மறுபடியும் போவேன், மறுமொழி ஒரு வீடியோ ஒன்று கொடுப்பேன். எனக்கு அவர்கள் செய்த உதவிகளுக்கு முக்கியமாக ஆர்வலனாக இருக்கட்டும் அல்லது சமூக ஊடகத்தின் பொறுப்பாளர் கண்டாவில் இருக்கிறவனுக்கு அவருக்குரிய அவர் எனக்கு உதவி எனக்கு யாருக்கு பண உதவி இந்த வரைக்கும் நான் போன இடத்துல கேட்டு இதுலேயும் உங்களுக்கு அவ்வளோதையும் போட்ட போட்டல் மட்டும் இருக்குது, தண்ணி மட்டும் தான் கேட்டுக்கிறேன், வேறு ஒன்றுமே இந்த வரைக்கும் கேட்டதில்லை. அவர்களுக்கு அந்த அப்படியான வேலையை செய்யாமல் யாராவது படித்த அரசியல்வாதிகளோ அல்லது படித்த பொதுமகனோ ஒரு ஆள் என்னுடைய ஒரு 10 பொதுமக்களோ வந்து ஒரு ஊடகங்களுக்கு முன்னாடி அதுக்காக நீங்கள் ஊடகத்துக்கு எப்போ தாங்கி நீங்கள் எப்பவுமே போட்டு பேரையும் சொன்னால் நான் போயிறங்குறேன். ஏனென்றால் எனக்கு அதில் அதுக்கு பயம் இல்லை. ஊடகத்தில் வச்சு சுடுவினமோ குட்டுவினமோ வந்து பயம் இல்லை. எனக்கு கிட்ட சொல்லிச்சுன்னா ஒரு சமூகம் இல்லை, ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து அசிட் அடிக்கிறது ரெடியாக இருக்கணும். அந்த லொக்கேஷனை போடுறதுக்கு நான் போகிறதுக்கு நான் பண்ணேன். ஒரு யூடியூபர்களால் அசிட் அடிக்கிறது ரெடியாக இருக்கிறார், கவனமாக இருக்கணும். அப்போ நான் அவரை சொன்னேன், அவரை வர சொல்லி டில்கோ ஹோட்டலுக்கு அவர் வந்திருந்து முக்குத்தனமான கேள்விகளை கேட்டு டாக்டர் நாகநாதன் அவர்கள் மணலில் பாதிக்கப்பட்டதாக சத்தியமூர்த்தி அவர்கள் என்னையும் சொன்னார்கள். என்னை ஜெயக்குமாரை சாரை சொன்னார்கள் மணலை பாதிக்கப்பட்டது, என்னையும் சொன்னார்கள் மணலை பாதிக்கப்பட்டது, நாகநாதன் அண்ணாவை சொன்னார்கள், உமாபதி சாரையும் சொன்னார்கள் மணலை பாதிக்கப்பட்டது. பஸ்குல சர்ஜன் ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு விசராண்டு கேட்டு கூட வரலாறுகள் இருக்கிறது. அந்த பீடியாட்டிக் மருத்துவத்துறையில உள்ள ஒரு தாக்குதல் முறையில் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெகுலேஷன்ஸ் தாராளமாக சொல்லுறது, நீங்கள் இன்னொருவருக்கு உங்களுடைய நீங்கள் ஒரு படித்தவராக இருந்தால் இவருக்கு விசர் என்று சொல்லி எழுத இயலாது. அது வந்து எஸ்எல்எம்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே இருக்குது. செக்ஷன் நம்பர் 14 அவருக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படி ஆக்ஷன் கூட நான் பொதுவாக சொல்கிறேன். ஜீனியஸுக்கும் இன்சைனுக்கும் உள்ள இடைவெளி வந்து மிக அது இந்த பக்கம் தெரியாது. அப்படின்னா ஜெயக்குமார் சார் ஒரு பைத்தியமாக இருக்கும், உங்களை ஆளுக்கு வேலை தேவை எல்லாருமே ஒரு பைத்தியமாக இருக்கும் கூட நீங்கள் அப்போ நான் பைத்தியம் ஒரு ஆளுக்கு சொல்லுறோம்ல அவரோட கருத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லாதால் பைத்தியம் சொல்லி கொண்டு இருக்கோம். கடைசியாக நான் நினைக்கிறேன் நீண்ட இடைவெளி நீண்ட நேர்காணல் தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வேலைப்பழுக்கள் நிறைய இருக்கிறது. நீங்கள் கள்ள குற்றச்சாட்டுகளை பல்வேறு மருத்துவர்கள் மீது வச்சிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் உங்களிடம் ஆதாரங்கள் அது சம்பந்தமாக வழக்கு நடந்திருக்கிறபடி அது சம்பந்தமாக மெழுகிறவரை தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லுங்கள். நான் குற்றச்சாட்டு சொன்னது பிள்ளை என்று சொன்னால் அதற்கு எதிராக வழக்கை போட சொல்லுங்கள். நான் வழக்கில் அது உண்மை. இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயமும் தவறென்று சொல்லியோ அல்லது தாங்கள் அந்த நீங்கள் சொன்ன விஷயங்களால் தாங்களுக்கு மானபங்கம் ஏற்பட்டது என்றோ யாரும் இதுவரை வழக்கு போடவில்லை. என்ன கொண்டா இப்போ என்னிடம் காசு இருந்தால் தான் நான் களவு போயிட்டேன்னு சொல்லி வழக்கு போடலாம். மானமன்றது ஒன்று இருந்தால்தான் இவர் மானபங்கம் படுத்தி விட்டார் என்று சொல்லி மானமன்றம் இருந்தால் மட்டும்தான் இவர் மானபங்கம் படுத்தி விட்டார். முதல் மானம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் நிரூபிக்க வேண்டும். வழக்கு போடுகிறவர்களையும் ஒவ்வொரு 10 வருட வரலாற்றையும் எடுத்து பார்ப்போம். இவர்களுக்கு மானம் இருந்ததா இல்லையா, என்னென்ன செய்திருந்தாரு, என்னென்ன களவு செய்திருக்காரு, இவர் சமூகத்திலே ஒரு மதிக்கத்தக்கவராக இருந்தாரா இல்லையா எடுத்து பார்த்துட்டு அந்த மானம் காணாமல் போயிருந்தால் அதுக்குரிய நட்டத்தை நான் கொடுக்குறேன். டாக்டர் கேதீஸ்வரனுக்கு எதிராக நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளும் அதே மாதிரி அது சம்பந்தமாக வழக்கு இருக்கிறபடியே நாங்கள் கைது இருந்ததில்லை. பட் அவரிடம் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. அவர் ஏன் நீதிமன்றத்துக்கு போகாமல் இருக்கிறான்னு எனக்கு தெரியவில்லை. அவர் போலீஸின் முறைப்பாடு இருந்தால் அதுக்குரிய பதிலை கொடுத்தேன். அதுக்கு கூட ஒரு கதை
டாக்டர் அர்ஜுனா, இந்த நீண்ட உரையாடலை தந்தமைக்கு நன்றி. நாங்கள் மேலும் இது சம்பந்தமான விடயங்களில் காலத்திலையும் தொடர்ந்து உரையாடுகிறோம். நேரத்தை ஒதுக்கி நேரத்தை தந்தமைக்கு அப்போ நீர் வாங்கி நீ கம்மியாக இருக்கு ஒரு நிமிஷம் நீ வா நான் வந்து நான் உனக்கு நீ யாருன்னு பேர் சொல்கிறேன் இந்த ஊட சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி தந்த என்னுடைய அன்பு நண்பன் சத்தியபவன். இந்த நான் இப்போ இந்த ஊடகம் இது செய்து வந்திருக்கிறது அவனுடைய சொந்த ஹோட்டலில் அண்ணாண்டு வந்து நீங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் உங்களை பார்த்துட்டு இந்த என்னுடைய ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறது நானும் இப்படித்தான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஒரு பொதுமகன் வந்துட்டு அவன் அண்ணா நீ அன்றைக்கு வந்து சொன்னவன் மச்சு நடக்க இந்த ஹோட்டலில் வந்து நாளைக்கு சாப்பிடுங்கன்னு நான் வந்துட்டு அவன் நம்பரையும் சேவ் பண்ணல. இன்றைக்கும் வந்துருக்கு கோர்ஸ் முடிய அண்ணா வாங்கும் உங்கள் நீங்கள் கட்டாயத்தில் வரணும்னு சொல்லி பொதுமா இல்லை இந்த ஹோட்டலில் பேர் சொல்ல போறீங்க சொல்லி ஹோட்டல் ஹனிமூன் நாகொடியில் இருக்குது. அவனாவே வந்து இப்போ சாப்பாடு கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் மக்களோட பாசம், இதுதான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற பாசம். இந்த ஹனிமூன் ஹோட்டலுக்கு நீங்கள் எப்போவுமே வரணும் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.